கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லோருக்கும் ஹேப்பி ஈஸ்டர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள். எல்லா தலைவர்கள், எல்லா மகான்கள் மரித்தார்கள். அவர்களுடைய கட்டளை இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது. நம் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மனிதனாக, தெய்வனுக்கு தெய்வனாக பிறந்து அவர் வாழ்ந்து அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார், நான் சிலுவையை அறையப்படுவேன், என்னை அடக்கம் பண்ணுவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா தலைவர்கள், மகான்களுடைய கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகளை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்யும்படியாக உயிரோடு இருக்கிறார். தம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு நன்மைகள் செய்யும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை கண்டு பாருங்கள், அவர் வைத்த இடம் இன்றைக்கு காலியாக இருக்கிறது. அவரை கல்லறை திறந்து இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் அங்கே இல்லை, இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக, உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்கள் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அன்பு தெய்வ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்கிறவராக உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகள் செய்யும்படியாக அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை வந்து பாருங்கள், அவர் வைத்த இடம் காலியாக இருக்கிறது. அவர் அங்கே இல்லை, ஏனென்றால் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நன்மை செய்வாராக. நம் கண்களோடு செபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உயிரோடு இருக்கிற தேவனே, அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, இன்றைக்கு உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்பத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இறங்குவீராக இயேசுவின் நாமத்திலே. அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்திலே. நீ உயிரோடு இருக்கிறவராக ஆண்டவரே, உடைய சீசர்களுக்கு ஆண்டவரை திருஷ்டாந்தமாய் காண்பித்தது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு உயிரோடு இருக்கிறவராக நீ இருந்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.